மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இலக்கியா எங்க தனக்கு முன்னாடி பிரெக்னென்ட் ஆயிடுவாங்களோ, இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இலக்கியாவுக்கு போயிடுமோ அப்படின்னு பயந்து அஞ்சலி கரெக்டா பிளான் பண்ணி டாக்டர் கிட்ட போய் சொல்ல வச்சு இலக்கியாவுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல அப்படிங்கறத எல்லார்கிட்டையும் நம்ப வச்சுட்டாங்க. கடைசியில ஒரு வழியா உண்மை தெரிஞ்சு இலக்கியாவும் கௌதமும் அஞ்சலி கிட்ட கேட்கும் போது அஞ்சலி என்ன சொல்றாங்கன்னா, இப்படி பிரெக்னென்டா இருக்க நான் போய் சொல்லுவேனா, கண்டிப்பா எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அப்படின்னு செஞ்ச தப்ப மறைக்க பாக்குறாங்க. என்னடா அது வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை மேல ப்ராமிஸ் பண்றா, ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த டைம்ல கரெக்டா டாக்டர் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட ஜானகி ஓடி போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க எல்லா உண்மைகளையும் டாக்டர் ஒட்டு மொத்தமா எல்லாரும் முன்னாடியும் போட்டு உழைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்கிட்ட இந்த மாதிரி சொல்ல சொன்னது அஞ்சலியும் தாட்சாயினி தான். உடனே ஒரு நிமிஷம் இலக்கியாவோட ஃபேஸ் அஞ்சலிய பார்த்து மாறுது. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு நான் போய் சொல்லுவேனா? அப்படின்னா நீ என் கருவை கலைக்கலன்னு உன் குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லிடி பாப்போம். என் வயித்துல இருக்கிற குழந்தை மேல சத்தியமா நான் இலக்கியோட கர்ப்பத்தை கலைக்கல. வாங்க டாக்டர். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது தாட்சாயினியும் அஞ்சலியும் தான். இதுக்கப்புறம் என்னாச்சு, வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை மேல ப்ராமிஸ் பண்றா அப்படின்னா ஒண்ணு அவ பிரெக்னென்ட் இல்லாம இருக்கணும், இல்ல துணிஞ்சு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு எல்லாரும் அஞ்சலி பக்கம் திரும்பிட்டாங்களா? கார்த்திக்கு அஞ்சலி பிரெக்னென்டா இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்ததா? வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.